சபையில வந்த பிரச்சனையினால அல்லேலூயா அவர்கள் விசுவாசிகள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்த பொழுது, பயந்து கொண்டு இருந்த பொழுது பவுல் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமா இருக்கணுங்கிறார். அல்லேலூயா. அது எப்படி முடியும்? நல்லா கவனிங்க. இயேசுவை அறியாதவங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்மளும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா அவங்க அநியாயத்தால் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம சத்தியத்தில் சந்தோஷமா இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷம் நிலைக்குமானா நிலைக்காது. அந்த சந்தோஷம் ஒரு நாள் துக்கமாக மாறும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தேவனால் ஏற்பட்ட இந்த சந்தோஷம், அல்லேலூயா, இது ஒரு நாள் நீங்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லும்போது, யோவான் 14 அதிகாரத்துல சொல்லுவாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 14 அதிகாரத்திலே 20 மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப சொன்னாரு? அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் போது என்னை சிலுவையில் அடிப்பாங்க, சிலுவையில் அடித்து என்னை கொலை செய்வார்கள், இந்த உலகம் அப்ப சந்தோஷப்படும். ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? துக்கமா இருப்பீங்க. ஆனாலும் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து வந்துருவேன். அப்போ உங்கள் துக்கம் எதுவா மாறும்? சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆமென். பிரசவிக்கிற ஸ்திரீ பாருங்க, ரொம்ப பயங்கர வேதனைப்படும். வயிற்றுல குழந்தையை பெற்றெடுக்கும் போது சொல்ல முடியாத வேதனைப்படும், உயிர் போயிட்டு வரும். அல்லேலூயா. அந்த வேதனையிலும் அது குழந்தை பிறந்தா போற அந்த குழந்தையை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த வேதனை எல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. அந்த குழந்தையை பார்க்கும் போது அது பட்ட வேதனை எல்லாம் அதுக்கு மறந்து போய் ஒரு சந்தோஷம் வரும். எதை பார்க்கும் போது? அந்த குழந்தைய பார்க்கும் போது. கேள்வி சொல்லுங்க பாப்போம். அதான் ஆண்டவராக இந்த வசனம் 21 ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள், பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். 16:21. அல்லேலூயா. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. எவ்வளவு பிசாசு நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும், துன்பத்தை கொண்டு வந்தாலும், சோதனையை கொண்டு வந்தாலும், இந்த சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது என்பது தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.